பேசும்படிக்காக எளியவனுக்கு கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை யாத்திரையாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை கடைசி பகுதியை மட்டும் அங்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். யாத்திரையாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் கடைசி பகுதியை ஒருவர் வாசிக்கலாம். நானே கவனமாய் கேளுங்கள். இந்த காலகட்டத்தில் பயந்து நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து தேவன் இப்படி சொல்லுகிறார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை பரவிக் கொண்டிருக்கிற கொரோனாவை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இந்த கொரோனா எங்களுடைய வாழ்வில் ஏதாவது தீமையை செய்து விடுமோ, எங்களுடைய குடும்பத்திலே அதை வந்து தொற்றி விடுமோ, எங்கள் எங்களை அது தாக்கி விடுமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரிகாரி. பயப்படாதீர்கள். ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல, இந்த நெருக்கமான காலத்துல, இந்த பிரச்சனையான காலத்துல, இந்த வேதனையான காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் நமக்கு பரிகாரி. நீங்க கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி. ஒருவரும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தலாம், ஆண்டவர் நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு அவர் பரிகாரியாக இருந்து நம்மை பாதுகாப்பார். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருந்து நம்மை நடத்துகிற ஒரு மாதம் 2021 மே மாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். உனக்கு என்ன வந்தாலும் நான் தான் பரிகாரி. நான் உனக்கு பரிகாரியாக இருந்து இந்த மாதம் உன்னை நடத்துவேன். நான் உனக்கு பரிகாரியாக இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயை குறித்து அநேகருக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பலாம். நானும் கூட சில வேளை சிந்தித்ததுண்டு, ஏன் இப்படி ஒரு கொள்ளை நோய்? கொரோனா என்றால் கொள்ளை நோய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கொரோனா என்றாலே நான் சொல்லுகிறேன், அது ஒரு கொள்ளை நோய். அநேகரை கொள்ளை கொண்டு போகிற, அநேகருடைய உயிரை எடுக்கிற ஒரு கொள்ளை நோயாக தேசத்தில் இப்பொழுது கொரோனா வீதி வந்து கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. லட்சத்துக்கு அதிகமான பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை நியூஸ் படி ஒரு நாள் 3 லட்சத்துக்கு அதிகமான பேர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளிவருகிறது. ஆனால் இந்த கொள்ளை நோய் ஏன் வரணும்? எதுக்கு இந்த கொள்ளை நோய் தேசத்துல வரணும்? கொள்ளை நோய் ஆண்டவர் உருவாக்கினாரா? கொள்ளை நோய் ஏன் உருவாக்கப்பட்டது? யாருக்காக இந்த கொள்ளை நோய் உருவாக்கப்பட்டது? இந்த கொள்ளை நோய் என்கிற ஒரு வார்த்தை பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி ஒரு கொள்ளை நோயை குறித்து வேதம் ஏதாவது சொல்லி இருக்கிறதா? ஆண்டவர் படைத்த 6 நாள் முடிந்து 6 நாளிலும் கொள்ளை நோயை படித்ததாக பைபிளிலே சொல்லப்படவில்லையே. ஏன் இந்த கொள்ளை நோய் வந்தது? எதுக்காக இந்த கொள்ளை நோய் வந்தது? ஏன் இப்பொழுது இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்குகிறது என்கிற சில காரியங்களை மட்டும் சுருக்கமாக வேத வசனத்தை கொண்டு உங்களோடு பேசி நான் சொல்லித்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த கொள்ளை நோயை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோயை பற்றி பைபிள் என்று சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திரையாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். யாத்திரையாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அப்பொழுது அவர்கள் கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது அவர்கள்
எங்களை சந்தித்தார். எங்களை சந்தித்தார். இஸ்ரவேல் மக்கள் பார்வோனோடு சொல்லுகிறார்கள், அவன் அங்கிருந்து அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே வாழும்போது சொல்லுகிறார்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த அந்த மக்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் 3 நாள் பிரயாணம் போய், கவனமாய் கேளுங்கள், 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி இன்னைக்கு நம்ம ஒரு பலி செலுத்துகிறோம், ஆராதனை பலி. அன்னைக்கு அவர்களுக்கு அந்த பலி செலுத்துகிற பாக்கியம் இல்லாமல் இருந்ததுனால எபிரேயருடைய தேவன், நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி அந்த மக்களை சந்தித்து சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும், என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், பார்வோன்கிட்ட போய் சொல்லுங்கள், என்னை ஆராதிக்கும்படி விடுபடி சொல்லுங்கள் என்று அவர்களோடு பேசுகிற போது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், தேவனை ஆராதிக்க எங்களை விடு, எங்களை தடை பண்ணாது, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு ஏதாவது தேசத்திலே வந்துவிட்டால் முதல் தடை ஆராதிப்பதற்கு தடை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேசத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் முதல் தடை எங்கு விதிக்கப்படுகிறது என்றால் ஆராதிப்பதற்கு தடை, ஆண்டவரை தேடுவதற்கு தடை. இப்படி பலவிதமான தடைகள் இருக்கும் போது அன்று இப்படி ஒரு தடை பார்வோன் வைத்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க விடாதபடி ஒரு தடை உண்டு பண்ணினதனால நடந்த சம்பவம் என்ன? பைபிள் சொல்ல அதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் தேசத்துல இல்லை. அதுக்கு முன்னாடி கொள்ளை நோயினால யாரும் மறிக்கல. ஆனா கொள்ளை நோயை ஆண்டவர் ஏன் அனுமதித்தான்? எதுக்காக இந்த கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டது? யாருக்காக இந்த கொள்ளை நோய் வரப்பட்டது? யாருக்காக இந்த கொள்ளை நோயை உருவாக்கினார்? தேவனுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக அல்ல. இந்த கொள்ளை நோய் உருவாக்கப்பட்டது அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்காக தேவன் ஒரு கொள்ளை நோயை அனுப்பினார். இன்னைக்கு பிரியமானவர்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு சொல்லப்படுகிற வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்களை ஆராதிக்க விடாமல் தடை பண்ணினார், நாங்கள் ஆராதிக்க போவதற்கு நீ தடை பண்ணினால், வாசிக்கலாம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால் கவனமாய் கேளுங்கள், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்க போகாமல் இருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எங்கள் மேல் வரப்பண்ணுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் தடை பண்ணி வைத்ததினால ஒரு கொள்ளை நோயை தேசத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த கொள்ளை நோய் பார்வோனுக்காக, அவருடைய கூட்டத்தாருக்காக ஆண்டவர் அனுமதித்த ஒன்று. அப்போ பார்வோனும் அவனுக்கு கூட்டத்துக்காக அனுமதித்த அந்த கொள்ளை நோய் இன்றைக்கு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்த காரணம் என்ன? ஏன் ஆண்டவரை ஆராதிக்காதவர்களுக்கு மட்டும்தானே கொரோனா வந்து இருக்கணும்? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொரோனா வருது? ஏன் ஊழியக்காரர்களுக்கு கொரோனா வருது? ஏன் தேசத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு கொரோனா வருது? அன்னைக்கு கொள்ளை நோய் வந்தது, அவன் எல்லாருக்கும் வந்ததாக சொல்லுகிறார்கள், பல இடங்கள்ல வந்ததாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது வந்திருக்கிற கொரோனா இருக்கிற கொள்ளை நோய், அவன் கொள்ளை நோயை தேவன் தான் தேசத்தில் அனுமதித்தார். காரணம், அந்த தேவனை ஆராதிக்காமல் விட தடை பண்ணினதுனால இந்த கொள்ளை நோய் அனுபவிக்க சொல்லப்பட்டு அந்த கொள்ளை நோய் தேசத்தில் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் இப்படி கொள்ளை நோயை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். யாத்திரையாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த கொள்ளை நோயை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? யாத்திரையாகமம் புஸ்தகம் அவன் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பூமியில் இராமல் கவனமாய் கேளுங்கள், நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி. இப்ப நம்ம நாசமாய் போவதற்கு தான் இந்த கொரோனா வந்திருக்கு. நம்ம நல்லாவதற்கு அல்ல, நம்ம உயர்வதற்கு அல்ல, நம்ம தாழ்ந்து போக, நாசமா போக. அங்க சொல்லப்படுகிறது, அந்த பார்வோன் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமியில் இராதபடி நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி பாருங்கள், நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால்
வாதிப்பேன். கொள்ளை நோயினால் வாதிப்பேன். யாரையும்? பார்வோனே, உன்னையும் உன்னுடைய ஜனங்களுக்காக நான் கொள்ளை நோய் அனுப்புவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்காக கொள்ளை நோய் வந்தது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல, பார்வோனுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காக. அப்போ இப்போ நமக்காக அல்ல, சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்தாருக்காக தான் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறதை தவிர, அவன் அன்று பார்வோன் தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தனக்குள்ளே வைத்து கஷ்டப்படுத்தி அவர்களுடைய கூக்குரலின் சத்தம், அவர்களுடைய அழுகையின் சத்தம், அவர்களுடைய வேதனையின் சத்தம் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆனால் ஒரே வழி ஆராதனை என்பதை உணர்ந்து அவர் வெளிப்படும் போது பார்வோன் தடைபடுகிறார். விடாமல் தடைபடுவது அவர் சொல்லுகிறார், உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் நான் கொள்ளை நோயை வரப்படுவேன். அல்லேலூயா. நம் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கொள்ளை நோய் தான் தேசத்திலே வந்திருக்குது. பல பேர் வைக்கலாம், ஆனா ஒரு பேர் தான் கொள்ளை நோய். ஒருவனை கொள்ளை கொண்டு ஒருவன் உயிர் எடுக்கிற ஒரு நோய் வருதுன்னா அது கொள்ளை நோய். தேசத்தை அழிக்கிற ஒரு நோய் வருதுன்னா அது கொள்ளை நோய். தேசத்தை பாதிக்கிற ஒரு நோய் வருதுன்னா அது கொள்ளை நோய். நாம பூர்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி காலத்துல பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இப்போ நம்முடைய தலைமுறையில, நம்முடைய காலத்துல நம்ம எதிர்பாராத, நீங்க எதிர்பார்த்திருக்க வேண்டிய, நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இந்த 2020-21 இப்படி ஒரு கொரோனா இருக்கிற கொள்ளை நோய் வந்து லட்சங்களை கோடிகளை உயிர் கொண்டு போக இருக்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எனக்கு இருந்திருக்காது. ஆனா ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கொள்ளை நோய் அந்த தேசத்தில் அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த கொள்ளை நோய் என்று வந்து அவன் தேவனால் சொல்லப்பட்ட ஒரு கொள்ளை நோய் தேசத்தில் இருக்கிறது. அது எப்போ வரும், எந்த நேரம் வரும் என்று நமக்கு தெரியாது. யாரை எப்பொழுது தொடும், யாரை எப்பொழுது அடிமைப்படுத்துவது நமக்கு தெரியாது. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் பார்வோனுக்காக, அவனுடைய ஜனத்துக்காக அனுப்பப்பட்ட இந்த கொள்ளை நோய் ஏன் இஸ்ரவேலர்களாகிய நம்மை, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நம்மை, ஏன் ஆண்டவருக்கு தொழுகை நடத்துகிற நம்மை, ஏன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற நம்மை இந்த கொள்ளை நோய் தாக்குகிறது? வாட் ரீசன்? அதற்குரிய காரணம் என்ன? இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்குவதற்குரிய காரணம் என்ன? சற்று நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்வோனுக்காகத்தானே, அவனுடைய ஜனங்களுக்காகத்தானே ஆண்டவர் கொள்ளை நோயை தேசத்தில் அனுப்பினார். ஏன் இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்குகிறது? ஏன் இந்த கொள்ளை நோய் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குகிறது? ஏன் இந்த கொள்ளை நோய் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை தாக்குகிறது? யாராவது சரி சிந்திக்கிறீங்களா? எனக்கு ஒரு பட்டியலே சனத்துக்கு வந்திருக்கிறது. ஊழியக்காரர்களை தாக்கி கொரோனா வேதனைப்படுத்துகிற ஒரு 10-50 பேர்களுடைய பட்டியல் சனத்திற்கு அவை அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் இல்லை, விசுவாசியன் இல்லை, பெரியவன் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழையன் இல்லை, சிறியவன் இல்லை, யார் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒரு நோய் தாக்குகிறது என்றால் அதனுடைய காரணம் என்ன? ஏன் வேதத்தில் ஆண்டவர் பார்வோனுக்காகவும் அவனுடைய கூட்டத்துக்காக தான் கொள்ளை நோயை உருவாக்கி விட்டார். கொள்ளை நோயை வரப்பட ஆண்டவர் சொல்லிதானே அவனுக்காக தான் கொள்ளை நோயை வரப்படினான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம கூட கர்த்தருடைய காலம் இல்லை. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறார். நானும் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய காலம் நம்மோடு இல்லை. கர்த்தருடைய காலம் இருக்கிற அவன் எதுவா இருந்தால் அதுக்கு கொள்ளை நோய் வராது. எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? வசனம் இருக்குதா? அப்படி ஒரு வசனம் இருக்குதா? இருக்குது. இப்ப உங்க கூட கர்த்தருடைய கரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா யார் கூட கர்த்தருடைய கரம் இருக்குது தெரியுமா? இப்போ யார் கூட கர்த்தருடைய கரம் இருக்குது? உங்க செல்ல பிராணிகளோடு கர்த்தருடைய கரம் இருக்குது. நீங்க வளர்க்கிற மாடோடு, நீங்க வளர்க்கிற குதிரைகளோடு, நீங்க வளர்க்கிற கழுதைகளோடு, நீங்க வளர்த்துகிற ஆடுகளோடு, நீங்க வளர்த்துகிற கோழிகளோடு, நீங்க வளர்த்துகிற பறவைகள் எதுவா இருந்தாலும் அதோடு கர்த்தருடைய கரம் இருக்குது. நம்புறீங்களா? வசனம் இருக்குதா? அப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா? பைபிள் அப்படிதான் இருக்கிறதா? ஒரு சம்பவம் இருக்கிறதா? இருக்கிறது. வாசித்து பாருங்க. ஏன் நமக்கு கொள்ளை நோய்? ஏன் நம்ம வளர்த்துக்கிற ஆடு கொள்ளை நோய் இல்லை? ஏன் உங்க வீட்டில் இருக்கிற ஆடு கொரோனா இல்லை? நீங்க தொடுறீங்களா? நீங்க தடவுறீங்களா? சாப்பாடு போடுறீங்களா? பட்டிஷன் ஏன் கத்திரிக்கை கொரோனா வைத்த
எல்லாம் கொரோனா தாக்குது. ஏன் நான் வளர்த்த ஒரு ஆணுக்கு, ஒரு மானுக்கு, உள்ள குதிரைக்கு, கழுதைக்கு, சிங்கத்துக்கு, புலிக்கு ஏதோ ஏன் கொரோனா தாக்கல? இது இரண்டாவதாக ஏன் தொடரல, ஏன் வீசல? நான் பத்திரிகை வாசித்திருக்கிறீங்களா? ஒரு எஜமான் மறித்து போனா அவனுடைய செல்ல பிராணி கொரோனா தாக்கி மறித்ததுக்கு யாராவது வாசித்திருக்கிறீர்களா? இதுவரை நான் அப்படி ஒரு செய்தியை வாசிக்கவில்லை. மறித்தார்கள். அந்த வீட்டில் உள்ள நாய்கள் பிழைக்கிறது, குதிரைகள் பிழைக்கிறது, ஆடுகள் பிழைக்கிறது, மாடுகள் பிழைக்கிறது. எஜமான் தானே சாப்பாடு போட்டிருப்பான், இவன் கையால குளிப்பாட்டி இருப்பான், இவன் தானே எல்லாம் பண்ணியிருப்பான். அப்ப ரீசன் ஏன்? பைபிள் அவசரம் இருக்குது. பைபிள் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். வாசித்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் நம்முடைய செல்ல பிராணிகளுக்கு, நீங்க வளர்த்துக்கிற, உங்க வீட்டுல வளர்த்துக்கிற நாய், உங்க வீட்டுல வளர்த்துக்கிற பசு, உங்க வீட்டுல வளர்த்துக்கிற ஆடு, உங்க வீட்டுல நீங்களுடைய எந்த ஒரு பிராணிகள் எதுவா இருந்தால், 5 அறிவுள்ள பிராணிகள் எதுவா இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 6 அறிவுள்ள மனிதனை கொரோனா அழிக்கிறது. காரணம் கடைசியில நான் சொல்லுவேன் ஏன் நம்மை கொரோனா தாக்குகிறது. சுருக்கமா நான் சொல்லுவதற்காக செவிக்க போகிறேன். பிரியமானவர்களை வாசித்து பாருங்கள். யாத்திரையாக புஸ்தகம், நான் போய் சொல்லல, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். பைபிள் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசித்து பாருங்கள். யாத்திரையாக சிந்திக்கணும். மனுஷன் சிந்திக்க மறந்து விட்டான். மனுஷனுடைய சிந்தனை எல்லாம் அணைக்கப்பட்டு விட்டது. மனுஷன் சிந்தனைக்குள்ளே இங்கு வருகிற ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்திரையாக புஸ்தகம் அதனுடைய 9:3 வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் நல்லா புரியுங்க, நல்லா கேளுங்க. அன்னைக்கு சொல்லப்படுது கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய கரம் வாசிங்க. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன்னுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கிற, வீட்டுக்குள்ள மேக்சிமம் எதையும் கட்டி வளர்த்த மாட்டீங்க. வெளியே இருக்குன்னு சில ஏற்பாடுகள் செய்து தான் வளர்த்துவீங்க. ஆமே, உங்க பெட்ரூம்ல ஒரு கோழிக்கு ஒரு கூடு வச்சு வளர்த்த மாட்டீங்க. பெட்ரூம்ல யாராவது கோழி கூடு வச்சிருக்கீங்களா? இல்லையே. சிலவங்க வெட்டுற நாய்க்குட்டியை போட்டு வளர்த்துவாங்க, அதுவும் சிக்கல் தான். எல்லா சிக்கலுமே வெளியே. ஆடை உங்க பெட்ரூம்குள்ள கட்டி வளர்த்துவீங்களா? மாடை உங்க பெட்ரூம்குள்ள கட்டி வளர்த்துவீங்களா? வெளியில இருக்கிற நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, வெளியில் இருக்கிற ஜீவன்களாகிய இப்பொழுது நம்முடைய பகுதியில் சொல்லப்படுகிற, முதல்ல சொல்லப்படுகிற மிருகங்கள் இல்லை, கடைசியிலே சொல்லப்படுகிற மிருகங்கள் உண்டு. பைபிள் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேல். இப்ப கர்த்தருடைய கரம் எதுக்கு மேல இருக்குது? அரபி நாட்டில் இருக்கிற குதிரைகள் மேல் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற குதிரைகள் மேல் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிற குதிரைகள் மேல் இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிற குதிரை மேல் இருக்கிறது, சீனாவில் இருக்கிற குதிரை மேல் இருக்கிறது, ரஷ்யாவில் இருக்கிற குதிரைகள் மேல் இருக்கிறது, இருக்கிற குதிரைகள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குது. அதை கொரோனா தாக்கல. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மேல இருக்க வேண்டிய கரம், நம்ம எல்லாம் இருக்க வேண்டிய கரம் இப்ப குதிரைகள் மேலும், இந்தியாவில் இருக்கிற கழுதைகள் மேலும், வேலைகள் இருக்கிற கழுதைகளுக்கு மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. கொரோனா இல்லை. ஆமென். ஏதாவது டாக்டர் கழுதையை பற்றி பரிசோதித்து கொரோனா கழுதைகள் சொல்லியிருக்கிறாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். கழுதை எஜமான் பண்ணுவான், குதிரை எஜமான் என்ன பண்ணுவான்? நல்லா சிட் பண்ணுங்க, நல்லா திங்க் பண்ணுங்க. வீட்டுல போய் அதுக்காக இந்த செய்தி நல்லா திங்க் பண்ணுங்க. இந்த செய்தியை நீங்க திங்க் பண்ணணும். குதிரைக்கு மேல கர்த்தருடைய கரம் இருக்குதான், கழுதைக்கு மேல கர்த்தருடைய கரம் குதிரை கழுதை வச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம சிச்சுவேஷன், நம்ம வீட்டு சிச்சுவேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். ஒட்டகம் அந்நிய தேசத்துல அதிகமா இருக்கு. ஒட்டகத்துக்கு கொரோனா வந்ததான் பேப்பர்ல வந்திருக்கா? நம்ம 5 அறிவுள்ள ஒட்டகத்துக்கு மேல கர்த்தருடைய கரம் இருக்குது, 6 அறிவுள்ள மனுஷனுக்கு மேல கர்த்தருடைய கரம் கொரோனா வருது. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. காலை நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்தா தெரியும் மனுஷன் நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா? மனுஷனுடைய நிலைமையை நம்ம இப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். காலை 6வது புரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் காரணம். ரீசன் தான் வேற ஒன்றுமே கிடையாது. தூங்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். தூங்கணும், சாப்பிடணும். நாய்க்கு பிஸ்கட் போட்டா எஜமானங்களா பாராட்டும். மனுஷனுக்கு என்ன செய்தாலும் செய்ய வேண்டாம். ஆமென். புரிஞ்சுதா?
ஒரு நீ வளர்த்துற ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கட் போடு, உன்னை கண்ணு அது வாலாட்டி ஒரு பின்னாடியே வரும். ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷனோட நீ நல்லா தான் பார்க்கிற, உங்களை கருத்தை வச்சிருக்காரு. ஆமே, மனுஷனுக்கு நீ 1000 உதவி செய், அந்த டைமுக்கு தான். அதுக்கப்புறம் முடிஞ்சது கதை. நாய் எப்படி அல்ல, குதிரை எப்படி அல்ல, வளர்த்துகிற 5 அறிவு பிராணிகள் அப்படி அல்ல. எஜமானை அறியும், கழுதலின் உடையவனை அறியணும். உண்டா? பைபிள் உண்டா? காலையில் எஜமானை அறியணும் உண்டா? மனுஷனோ தெய்வத்தை அறியாம வாழ்றான். சும்மா தோறாங்க, சாதாரண தோறாங்க. மனுஷன் தேவனை அறியாமல் வாழ்கிறதுனால தேவனுடைய காலம் அவனை எடுக்கப்பட்டது. எஸ், அதுதான் விஷயம். விஞ்ஞானிகள் பலவிதமாய் சொல்லலாம். பைபிள் படி நான் சொல்றேன், வேதத்தின்படி நான் போதிக்கிறேன், வேத வசனத்தின்படி போதிக்கிறேன். நீங்க வளர்த்துக்கிற ஆமை ஒட்டகம் எங்க இருக்குது? மேக்சிமம் நம்ம இந்தியாவில் ஒட்டகம் இருக்குதா? இந்தியாவில் சில இடங்களில் ஒட்டகம் இருக்குது. ஆமே, நான் ஜம்முல போன போது ஒட்டக சவாரி செய்தேன். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒட்டக சவாரி. ஒட்டகம் இருக்குது, ஆசை, பயங்கர ஆசை. ஒட்டகத்துக்கு மேல தொட்டா எப்படி இருக்கும் ஒட்டகம். அப்போ அந்த ஒட்டகத்தை ஒரு 5-6 ஒட்டகத்தை வச்சிருக்கிறாங்க ஒரு ஏரியாவில். அங்க போகிறவங்க ஒட்டகத்துக்கு மேல 1/2 கிலோமீட்டர் சவாரி பண்ணலாம். அதுக்கு மேல ஏறி இருக்கும் போது தெரியும் எப்படியும் அந்த ஒட்டகத்துக்கு மேல அந்த காலம் போய் போடுங்க, அந்த காலம் போயிட்டு இருக்கும். அது அப்படி படுத்து கொடுக்குது பாருங்க. நிஜமா சொன்னா படுக்குது. பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து அதை செய்து சொன்னா செய்யறாங்க, வசனத்தை கீழ்படி சொன்னா கீழ்படுகிறாங்க. அது எஜமானிக்கு ஒட்டகம் கீழ்படிது, படுத்தா படுக்குது, எல்லாம் கீழ்படிது. பாருங்க, 5 அறிவு பிராணி மனுஷன் ஏறி சுமக்குது, ஜிம்னு கொண்டு போய். நான் தான் ஒட்டகத்தை பார்த்தேன், படத்துல பார்த்தேன். அந்த ஜம்முல போன போது நேரடியாக ஒட்டகத்தை பார்த்தேன். ஒரு ஆசை எங்களோட மிஷனரி சொன்னாரு, மாஸ்டர் நம்ம இங்க ஜம்மு வந்துருக்கிறோம், நம்ம ஒட்டகத்தினுடைய நோக்கி நீங்க ஏறுவோம் அப்படிதான் ஒரு ஆசை. அவன் அந்த ஒட்டகம் நம்ம இந்தியாவில் இருக்குது, அதன் நாடுகள் அதிகமாக இருக்குது. ஒட்டகத்துக்கு கொரோனா இல்லையா? காரணம் என்ன? ஒட்டகத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆடு மாடுகளின் மேல் இருக்குது. ஆடு மாடு வளர்த்துறவங்க கருத்தை வைக்கிறது. நீ சொல்லுங்க, உங்க ஆடை இணைக்கோடு மிருக சாலையில செக் பண்ணணும், கொரோனா இருக்கிறான்னு பாக்கணும். ஆமே, ஆட்டுக்கு என்ன இல்லை? கொரோனா இல்லை. நீங்க வளர்த்துற மாட்டுக்கு என்ன இல்லை? கொரோனா இல்லை. ரீசன் என்ன? கர்த்தர் கரம் இவைகளுக்கு மேல் இருக்கிறது. ஆமே, உங்க மேல கர்த்தர் கரம் இருந்தால் கொரோனா வராது. நான் விசுவாசமா சொல்றேன். எத்தனை நம்புறீங்க? உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்குதுன்னா அந்த கரத்தை கண்டு கொரோனா பயந்து ஓடும். அவன் எத்தனை சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்க? நான் 100% விசுவாசத்தோடு சொல்றேன். நான் ஜோபன சிலருக்கு கொரோனா என்று சொல்லி நான் கேள்விப்பட்டாலும் நான் சொல்றேன், கர்த்தரின் கரம் என் மேல இருந்தா அந்த கொரோனா என்ன டச் பண்ணாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம மேல இல்லாம இருக்கிறதுனால கொள்ளை நோயை நம்மை அனுமதிக்கிறார். கொள்ளை நோய் நம்ம வருது. நீங்க சிந்திக்கணும். அவன் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை அவன் எதுக்கு மேலாம் கர்த்தருடைய கரம் இருக்குது? ஆடு மாடு வளர்த்து அவன் வேலை வேண்டாம். சரி, சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுல ஆடுல பாஸ்டர் மாடுல பாஸ்டர் கோழி வளர்த்தாங்க பாஸ்டர். இவங்க கோழி பண்ணாச்சு வீட்டுதான். மேக்ஸிமம் எல்லா வீடுகளும் ஒரு சின்ன வருமானத்துக்கு அவங்க பண்றாங்க. நல்லது. இன்னைக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வளர்த்த உங்க ஊர்ல கொரோனா வந்த ஒரு நாள் வீட்டுல இருக்கிற சாப்பாடு கொடுத்தாங்க கொடுப்பாரு. கொரோனா வந்த ஒரு நாள் சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க. அந்த கோழியை கொண்டு செக் பண்ணி பாருங்க, கொரோனா இருக்காது. காரணம் அது காரணம் என்ன? கர்த்தருடைய கரம் நம்ம மிருக ஜீவன்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்கிறார், ஆலயம் பரியாகிய கர்த்தர். ஏன் அவன் இப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு கொரோனா வருகிறது? ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கொரோனா வருகிறது? ஏன் இந்த பிள்ளைகள் தேசத்தில் அவன் அநேகரை தாக்குகிறார்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு திருத்தமாய் சொல்லுகிறேன். யாத்திரையாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26 ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன் நமக்கு கொரோனா தாக்குகிறது? ஏன் நம்முடைய நாட்டில் கொள்ளைகள் வருகிறது? காரணம் என்ன? அங்கு சொல்லப்படுகிறது, யாத்திரையாகம புஸ்தகம் சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம் இருக்கிறது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றபடி நமக்கு ஏற்றபடி
அவன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காலத்துக்கேற்ற, நேரத்துக்கேற்ற, வேதனைக்கேற்ற, துக்கத்துக்கேற்ற, மகிழ்ச்சிக்கேற்ற எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. அவன் சுத்தமாக சொல்லுங்க. இதை வாசித்து தியானித்தால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நேற்றைய தினத்தில் அந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த வசனங்களை எனக்கு கொடுத்தார். இதை குறித்து நீ பேசு. ஏன் நமக்கு இந்த கொரோனா வருகிறது? என்னோட சேர்த்து சொல்றேன், உங்களை எல்லாரும் சேர்த்து சொல்றேன். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை இந்த கொரோனா தாக்குகிறது? ஏன் ஊழியக்காரர்களை தாக்குகிறது? அதுக்குரிய காரணம் என்ன? ஒரு வசனத்தை விட்டு சொல்லி முடிக்க போறேன். வாசிக்கலாம். யாத்திரையாகம புஸ்தகம் அதனுடைய 15:26 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நம்ம சத்தத்தை கவனமாக கேட்காம இருக்கிறதுனால கொரோனா வருது. ஆமென். யாருடைய சத்தத்தை கேட்காம இருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தரின் சத்தம், வசனத்தை கவனமாய் கேட்காமல் இருக்கிறதுனால உனக்கு கொரோனா வருகிறது. தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்காமல் இருக்கிறதுனால இந்த கொள்ளை நோய் நம்மை அடிமைப்படுத்துகிறது. முதல் விஷயம் தான் ஏன் நம்மை தாக்குகிறதுனா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்காமல் இருக்கிறோம். கேட்கிறோம், விடுகிறோம், அவ்வளவுதான். கவனமாய் கேட்க மாட்டோம் என்கிறோம், அதுக்கு செவி சாய்க்க மாட்டோம் என்கிறோம். கேட்கிறோம், எஸ், நம்ம எல்லாம் கேட்கிறோம், நம்ம எல்லாமே கேட்கிறோம். ஆனா அதை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சிந்திக்க மாட்டேங்கிறோம். கேட்டாலே விடுகிறோம், காற்றிலே பறக்க விடுகிறோம். கொரோனா வருவதற்கு வேற விஷயமும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்காமல் இருப்பதனால அது வாசிக்கலாம். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யாமல் இருக்கிறதுனால ஏன் கொரோனா வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் வருகிறதுனால இந்த கொள்ளையை திரும்ப அட்டாக் பண்ணுது. யார்? இஸ்ரவேல் ஜனங்களை. இன்னைக்கு நம்ம அட்டாக் பண்ண காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம அதை தாக்குவதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இருக்கிறோம். அதான் ரீசன். புரிந்து கொள்ளுங்கள். இந்த கொள்ளைகள் நம்மை தாக்குவதற்கு காரணம் மனுஷனுடைய பார்வை. மனுஷனை திருப்திப்படுத்த என்ன வேணாலும் செய்வோம். கர்த்தரை திருப்திப்படுத்த என்ன செய்யற? ஆண்டவரை திருப்திப்படுத்த என்ன செய்துட்டு இருக்க? உன் சொந்தங்களை திருப்திப்படுத்த, உன் பெண்ணங்களை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை திருப்திப்படுத்த, என்ன மனைவியை திருப்திப்படுத்த, புருஷனை திருப்திப்படுத்த, இன்னொரு மகனை திருப்திப்படுத்த என்ன வேணாலும் பண்றீங்க. ஆண்டவரை திருப்திப்படுத்த என்ன பண்ற? இயேசுவை திருப்திப்படுத்த என்ன பண்ற? ஒவ்வொரு நாளும் கேட்கிறீங்க, ஆண்டவரை என்ன படிச்ச தெய்வம் உண்மை திருப்திப்படுத்த என்ன பண்றாங்க? நீ சிந்திச்சு பாரு. கொரோனா வந்ததுக்கு ரீசன் நான் சொல்றாரு, என் பார்வைக்கு செம்மையானது செய்யறதா, என் பார்வைக்கு செம்மையானது செய், இதை நான் மாற்றுவேன். நாம் எந்த விசுவாசிக்கிறீங்க? என் வார்த்தைக்கு செவியோட இதை நான் மாற்றுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். அவர் கட்டளைகளுக்கு செவியோடு. இன்னைக்கு ஏன் கொலை நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடுக்காமல் அவங்களுடைய விருப்பத்தின்படி சிலதை செய்ததனால கர்த்தர் கொலை நோய் தேசத்துக்கு விடுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளல, அதனாலதான் நம்மை தாக்குகிறது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய கொலை நோய் வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் இருந்தால் கொலை நோய் வரும். அவருடைய நியமங்கள் யாவையும் நாம் கைக்கொள்ளாமல் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் இந்த கொலை நோய் யாருக்கு வரப்பண்ணவங்க? எகிப்தியருக்கு வரப்பண்ணேன்னு சொல்றாரு. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக நான் வரப்பண்ணல. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, மகளே கூப்பிட்டு சொல்றாரு, மகனே கூப்பிட்டு சொல்றாரு. அவன் எப்படிலாம் கூப்பிடுறவங்க அப்படிலாம் கூப்பிட்டு சொல்றாரு. யாருக்கா வரப்பண்ண தெரியுமா? இஸ்ரவேல் மக்களே. அவர் தனியார பேசுறாரு. அவன் ஒவ்வொரு மனிதனும் கூப்பிட்டு பேசுறாரு. யாருக்காக வரப்பண்ண தெரியுமா? அது எகிப்தியருக்கு வரப்பண்ணுகிறது. ஆமென். நீங்க சொல்லுக்கு கீழ்ப்படியல, கட்டளை கைக்கொள்ளல, பார்வைக்கு செம்மையானதை செய்யல, ஒருவரை வாழ்க்கை நீயும் வச்சுக்கோ, நீயும் கொஞ்சம் சுமந்துக்கோ, உனக்கு நான் வச்சுக்கிறேன். ஆனா எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த ஒரு வியாதி உனக்கு வரப்பண்ணே, நீ சொல்லுக்கு கீழ்ப்படி, என் கட்டளை கைக்கொள், என் நியாயங்களை செய். அந்த யாத்திரையாக வீட்டுல போய் தயவு செய்து 5 தடவை வாசிங்க. இந்த வசனத்தை நான் முடிக்க போறேன். அவன் கடைசியில சொல்லுகிறார், நானே வாசிமா எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன், வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். யாருக்கு வரப்பண்ணேன்? சொல்லுங்க கீழ்ப்படிவாயா, என் பார்வைக்கு செம்மையானது செய்வாயா, என் கட்டளைகளை கைக்கொள்வாயா, உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நாமே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த கொள்ளை நோயாகிய கொரோனா தீவிரமாய் பரவி கொண்டிருக்கும் போது
ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நாமே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர்களுக்கு பரிகாரியாக இருப்பார். ஆண்டவர் பார்வையை செம்மையாக செய்யுங்கள். வசனத்தை ரீட் பண்ணுங்க, சிந்திங்க, அதன்படி செய்யுங்க. கொள்ளை நோய் கொரோனா உங்களை தாக்காமல் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்புக்கு பரிகாரியாக இருந்து உங்களை காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.